பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். ஆமா, இந்த மைனா எதுக்கு இங்க வந்தா கோவமா போறா? அவளுக்கு வேற வேலை இல்ல. ஆமா, உங்க ரூமுக்கு எதுக்கு அந்த மைனா வந்தா? அத நீங்க அந்த மைனா கிட்ட தானே கேட்கணும். அவளுக்கு வேற வேலை இல்லடா, பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருப்பா விடு. ஆமா, நீங்க ரெண்டு பேத்துக்கு எங்க ரூமுக்காக வந்தது காரணம் என்ன? உம்மாலாம் வர மாட்டீங்களே, ஏதாவது சொல்றதுக்கா இருந்தாதான் வருவீங்க. என்னது? ஆனா என்னன்னா சொல்றேன்னா, ஏதாவது விஷயம் இருந்தாதான் நீங்க ரெண்டு பேரும் எங்க ரூமுக்கு வரது அதிசயம். ஓ, அப்ப உன் ரூமுக்கு நாங்க சும்மா கூட வரக்கூடாதுங்கிற? ஆமாமா சொல்லு. சரி, இப்படி ஓப்பனா சொல்றல, போ, உன்கிட்ட பேசவே மாட்டேன். சரி ஓகேடி, நீ பேச வேணாம். வந்தது காரணம் என்னன்னு சொல்லிட்டு போ. என் காரணம் இருந்தாதான் நாங்க உங்க ரூமுக்கு வருவோமா, இல்லனா நாங்க வர மாட்டோமா? இல்லனா தான் ஹால்லயே வச்சு பேசுவீங்களே கூப்பிட்டு. ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இருந்தா மட்டும் தான் நீங்க ரூமுக்கு வருவீங்க. அப்போ மேடம் எங்களை இப்படிதான் நினைச்சு வச்சிருக்கா தானே? இப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கேன். நான் இப்படி கூட சொல்லலாம்டி. அது வேற ஒண்ணும் இல்லடி, கொஞ்சம் திமிரு இருக்கு பத்தியா, திமிரு அப்படின்னு கூட சொல்லலாம்டி. யாருக்கு மேடம்? எனக்கா? உனக்கே தாண்டி. ஓவர் திமிரா ஆடல. ஏதாவது காரணம் இருந்தா மட்டும் தான் நாங்க வருவோம். இப்ப எந்த காரணமும் இல்ல. உங்ககிட்ட பார்த்து பேசலாம் தான் வந்தோம். உன்னை பார்த்துட்டு ஜூஸ் எது குடிச்சியன்னு கேட்கலாம் தான் வந்தேன். குடிக்கலன்னா நீ போட்டு தரலான்னு ஏதாவது ஐடியா இருக்கா? குடிக்கலன்னா உன் வாயில நானே ஊத்தி விடலான்னு ஏதாவது ஐடியா இருக்கு எனக்கு. ஒரு மாசமான பொண்ணுக்கு கம்பல் பண்ணி வாயில ஊத்தலாமா? நான் ஊத்த வேண்டி யார் ஊத்துறாங்களோ இல்லையோ, நான் வேணா உனக்கு ஜூஸ் ஊட்டி விடுவேன். நல்லா செய்வேம்மா நீ. ஜீவா, ஏதாவது விஷயமா, ஏதாவது பிரச்சனையாடா? ரூமுக்குள்ள வந்திருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஏனா நீயும் மானா ஏதாவது காரணம் இருந்தா மட்டும் தான் நாங்க வருவோமானா? சே, நீ கூட இப்படி புரிஞ்சிருப்பே நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் போனா தெரியாம இந்த ரூமுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நான் விடுனா. சரி சரி கிளம்பு. பாரு பாரு, உன் பொண்டாட்டி கிளம்புன்னு உடனே சொல்லிடுறா. இப்ப நீ தான் சொன்ன நாங்க சும்மா வருவோமா? அதான் எந்த விஷயமும் இல்லல. எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு, அதனாலதான் இங்க உட்காந்து கொஞ்சம் பேசலாம்னு வந்தேன். ஓஹோ, பேச வந்தனா ஓகே தான்ப்பா. அப்ப அதுலயும் ஒரு காரணம் இருக்குல்ல. எப்ப சாமி விட்டுறியா தயவு செஞ்சு? என்ன உங்க ரூமுக்கு வரதா இருந்தாலும் நீங்க 1008 கேள்வி கேட்பீங்க, நாங்க பதில் சொல்லிட்டு இங்க கால் வைக்கணும் அதானே? அதேதான் ஸ்னேகா, எப்படி பட்டுன்னு புரிஞ்சுக்கிட்ட? நீ பேசுறே எனக்கு புரியுதுடி. இனிமே உங்க ரூமுக்கு வரக்கூடாதுன்னு போர்டு எழுதி ஒட்டிக்கோங்க. ஆமாண்டி, நல்லா இருக்கு. பட் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மைனா இருக்காளே, ஐயோ சை. ஆமா, அவ எதுக்கு இந்த ரூமுக்கு வந்தா? அதுதான் சொன்னனே, அவங்க மாமாவை பார்க்க வந்தாலாம். அண்ணனே அதேதான், உங்க நொண்ணனை தான் பார்க்க வந்தாலாம். பார்த்துட்டு பேசிட்டு போலான்னு வந்தாலாம். அதுக்கு ரூமுக்கு வந்தா? அதுக்கு எங்களுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அதுவும் மேடம் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருந்தாங்க. தெரியாத உனக்கு? ஒளிஞ்சு நின்னு, அதுவும் உங்க ரூமுக்குள்ளயா? ஆமாண்டி. ஓ, அந்த மேடம் அப்படியெல்லாம் வேற பண்றாங்களா? அவளுக்கு ஒரு வேலையே இல்லை. இந்த அண்ணாவை சொல்லணும். ஓய், நான் என்ன பண்ணேன்? அப்புறம் என்ன, நான் அவளை இங்க தங்க விட்டல. என்னமா பண்றது, குடும்பமா போயிட்டாலே. ஆமாண்ணா, உங்களுக்கு குடும்பத்தை விட அந்த அத்தை பொண்ணு தான் முக்கியம்ல. அப்படியெல்லாம் இல்லடா, அவனால எதையும் புடுங்க முடியாது, அதனாலதான் நான் அவளை இங்க தங்க விட்டா. அது தப்பா? அது தப்பெல்லாம் இல்லண்ணா. அவ இவ்ளோ பண்றா. அவ எதுக்கு இங்க? முதல்ல எனக்கு சுத்தமா அவ இங்க இருக்கறதே பிடிக்கல தெரியுமா? அவ ஒரு ஆளுன்னு அவளை இங்க தங்க விட்டுட்டு போனா. ஏமா அவ இங்க தங்குற? என்னமா ஆச்சு? விடு. என்னன்னா நீ வேற போனா. அவ இங்க தங்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கலண்ணா. எப்ப பார்த்தாலும் சௌமியாவை ஏதாவது பண்ணலாம் அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கு. இந்த கெட்ட புத்தி உள்ளவளை இங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கணுமா? நம்ம எதிரி நம்ம கூடயே இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சு நம்ம பக்கத்துல வச்சிருக்கலாமா? இதனால இருக்கே மேடம், 2 பேரும் என்ன பண்ணீங்க? உடனே எங்க கிட்ட திரும்பிருங்கண்ணா. அதானே, ஏதாவது சொல்ல வந்தா உடனே எங்க பக்கம் திரும்பிருங்க. அதுதானமா உண்மை. சரி விடுங்க, நாங்க எதுவும் சொல்லலப்பா. நீங்க மைனா வச்சுக்கோங்க, யாரையும் வச்சுக்கோங்க. ஆமா அப்பா போங்க. நாங்க சொன்னா நீங்க 2 பேரும் கேட்கவா போறீங்க? அதான் அன்பு சொல்றானே, மைனானால எதையும் பண்ண முடியாது. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? அது பயம் இல்ல ஜீவா. அவளெல்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ள வைக்கணும்? கடுப்பா இருக்கு, அவ்வளவுதான். பயம்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கே தெரியும் அவனால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. ஏதோ ஒரு விஷயத்துல அவளும் நல்லது செஞ்சிருக்கா, செய்யலன்னா இல்ல. இருந்தாலும் இப்படி நினைச்சிட்டு இருக்கவளை எதுக்கு வச்சுக்கிட்டுன்னு தான் நான் கேக்குறேன். விடுமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, நான் நீ இருக்கும்போது எனக்கு இந்த பயமும் இல்ல. நீங்க எல்லாரும் இருக்கும்போது சௌமியாக்கு குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. அதே மாதிரி மைனானால எதுவும் பண்ண முடியாது. அவ ஒரு இத்து போனவ, அது எனக்கு நல்லாவே தெரியும். யோசிச்சே சொன்னேன், அவ்வளவுதான். விடு, அதான் நான் ஜீவா எல்லாரும் இருக்கோம்ல, நாங்க எல்லாரும் பாத்துக்கிறோம். விடு. எப்ப சாமி, நீங்க யாரோட பாத்துக்க தேவையில்ல. எனக்கே பாத்துக்க தெரியும். அந்த மைனா வந்தா எனக்கும் சமாளிக்க தெரியும்பா. அதுதானே சௌமியாவுக்கு தெரியாதா? அவளா இவ்வளவு தைரியமானால அவளுக்கு தெரியாதா? அப்படி சொல்லுடி. ஜெயிலுக்குள்ள அடைச்சு வைக்கிற மாதிரி அடைச்சு வச்சிருவாங்க. நான் பாத்துக்கிறேன்ப்பா. எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அப்படி நான் ஏதாவது என்னால முடியலன்னா உங்ககிட்ட கேட்டா செஞ்சா மட்டும் போதும். ஆமாமா, என் தங்கச்சி கேட்டா செஞ்சா மட்டும் போதும். வாண்டடா போய் செஞ்சிடாதடா அன்பு. சரிடா, சரி. உன் தங்கச்சி ஏதாவது சொன்னா கேட்கவா போறா? அப்படிதான்டா இருக்கணும் அன்பு. அவ தைரியமான அளவு கண்டிப்பா பாத்துப்பா. என் தங்கச்சிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். புரிஞ்சுக்கிட்டா போதும். என்னையே பாக்குறேன்னு மட்டும் சொல்லாம இருங்க.
ஓகேம்மா தங்கச்சி, நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? எங்க கேக்குறீங்க போங்க. ஏம்மா, நான் கேட்காம இருந்திருக்கேனா? கேக்குறீங்கன்னா கேக்குறீங்க. சரி அதெல்லாம் விடுங்க. இப்ப ரூமுக்கு எதுக்கு வந்தீங்க? அப்படியே பேசி டைவர்ட் பண்றீங்களா? ரூமுக்கு எதுக்கு வந்தீங்க? அத பாரு, என் சொல்லவே இல்ல. அது வேற ஒண்ணும் இல்ல சௌமியா. ஆனா உனக்கும் தானா ஒண்ணுமே இல்லாததுக்கெல்லாம் எதுக்குடி சொல்லிட்டு இருக்க? உன்னை அடிச்சு கொன்னாலும் கொன்றுடும், அமைதியா இருந்துரு. ஓய் அவ என் தங்கச்சி. இருந்துட்டு போகட்டும். அது ஒண்ணும் இல்லனா, நீ ப்ரமோஷன் வாங்கிட்ட தெரியுமா? யாரு, உங்க அண்ணனா? ஆமாண்டி, என்ன ப்ரமோஷன் வாங்கிட்டான். அப்படி என்ன ப்ரமோஷன் வாங்கினா? அது ஒண்ணும் இல்ல, என் அண்ணன் மாமாவாயிட்டான். மாமாவா? எனக்கு புரியல. என்னடி புரியல? உண்மையதான் சொன்ன. மாமாவா? ஏற்கனவே அந்த மைனா மாமா மாமான்னு கூப்பிட்டு நான் கடுப்புல இருக்கேன். நீ வேற மாமாவாயிட்டான்னு சொல்ற? அது ஒண்ணும் இல்லம்மா, உன் கூட சண்டை போட இன்னொரு குழந்தை வரப்போகுது. என் கூட சண்டை போட இவன் ஒருத்தனே நீ பார்த்ததா? அட மக்கு லூசு, அவ என்ன சொல்றான்னு புரியுதா உனக்கு? அதுதான்டா, உன்னை மாமான்னு கூப்பிட போறாங்களாண்டா. என்ன உனக்கு அவ்வளவு ஆசையாடா? ஆமா லூசு, நான் ப்ரமோஷன் வாங்கிட்டேன், அதுவும் மாமாவா? இருந்துட்டு போ. எனக்கு மட்டும் தான்ப்பா என் மாமா சொந்தம். உன் கூட சண்டை போட ஒரு ஆள் வரப்போதுப்பா. என்னடி எல்லாரும் என்கிட்டயே சண்டை போட வரீங்க? ஆமா, என் குழந்தை வந்து உன்கிட்ட சண்டை போட வேணாமா? உன் குழந்தை வந்து என்கிட்ட சண்டை போட போகுது. ஆமாண்டி. ஓ, ஓகே ஓகேடி. ஜீவா, என்ன சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கே. இவங்க ரெண்டு பேரும் நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அத நீ அவங்க கிட்டதான் கேட்கணும். அப்போ நீ அப்பாவாயிட்டா தானேனா? ஆமா, இவ்ளோ சந்தோஷமான விஷயத்த சொல்றோம், நீங்க எந்த ஹாப்பியும் இல்லையா உங்களுக்கு? சுத்தமா இல்லனா. ஏண்டா என்னாச்சு? நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறதுக்கு நாங்க ஏன் சந்தோஷப்படணும்? ஆமால, அதுவும் கரெக்ட் தான். ஆனா நீ மாசமா இருக்கன்னு சொல்லும்போது நாங்க சந்தோஷப்பட்டோமே. நாங்க சந்தோஷமா இல்லப்பா. என்ன அன்பு, கரெக்ட் தானே? ஆமா, நாங்க சந்தோஷமா இல்ல. ஆனா உன் தங்கச்சி மாசமா இருக்கேனா? ஆமாமா, நாங்க சந்தோஷமா இல்ல. ஆனா என்னாச்சு? அதுவா, என் தங்கச்சி இவ்ளோ நல்ல விஷயம் சொல்லிருக்கா, நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுக்கல. அண்ணா, அப்ப ஸ்வீட்டுக்கு தான் இவ்வளவு தூரம் பேசுனியா? ஆமா, உங்க அண்ணன் கிட்ட சொல்ல வரேன்னா ஸ்வீட் வாங்கிட்டு வரணும். என் கூட சண்டை போட ஒரு குழந்தை வரப்போகுது. அப்ப மேடம் என்ன பண்ணிருக்கணும்? ஸ்வீட் வாங்கிட்டு வந்து தானே சொல்லிருக்கணும். ஐயோ, உன் தங்கச்சி பயந்துட்டாடா, நீ வேறடா. பின்னடா ஸ்வீட் வாங்கிட்டு வரணும்ல. மாமாவா ப்ரமோஷன் ஆயிருக்கு, என் தங்கச்சி அம்மாவா ப்ரமோஷன் ஆயிருக்கா, நீ அப்பாவா ப்ரமோஷன் ஆயிருக்கா. அப்ப எனக்கு எங்க ஸ்வீட்? ஆனா உனக்கு ஹாப்பியானா? என் தங்கச்சி மாசமா இருக்கா, எனக்கு சந்தோஷமா இல்லாம இருக்குமா? எல்லாத்திட்டையும் சொல்லிட்டியா? உன்கிட்டயே சௌமியா கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு தான் வந்தேன். எல்லாரும் அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் தான் ஓடுவாங்க. நீ எங்க வந்த? என் அண்ணன் கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால வந்தேன். என்ன ஏதாவது தப்பா? இல்லையடா தங்கமே, அப்ப கூட உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணலல? எனக்கு என் அண்ணன் கிட்ட சொல்லணும்னு தான் தோணுச்சு. எனக்கு என் தங்கச்சி கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுப்பா. நான் என் தங்கச்சி கிட்ட சொல்லதான் வந்தேன். இதுதாண்டி என் அண்ணன். அது ஏன் நிண்டி போ. வெச்சுக்கோ, யாரு வேணாம்னா. என்கிட்ட சொல்லணும்னு வரல நீ போ. நான் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாமா? எதுக்குடா? இல்ல, வீட்ல எல்லாத்துக்கிட்டையும் சொல்றதுக்கு முன்னாடி ஹாஸ்பிடல் போய் செக் பண்ணிட்டு வந்துடலான்னு. சரி ஓகே, உன்னோட இதை ஏன் இது பண்ணணும், வா போயிட்டு வந்துடலாம். சரிண்ணா. எப்படியோ மேடமும் மாசமா இருக்கீங்க. இனிமே என்ன மட்டும் தாங்கணும்னு அவசியம் இல்லப்பா. உன்னையும் தான் தாங்கன்னு தாங்குவாங்க. இதுல இருந்து நானும் கொஞ்சம் தப்பிச்சிடலாண்டி. ஏ இவங்க பண்ற டார்ச்சல் இருக்கே, அவ்வளவுதாண்டி. இனிமே பாருங்க, உங்க ரெண்டு பேத்தையும் எப்படி தாங்க போறோம்னு. ஃப்ரீயா விட்டாலே நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்போம். என்னமா? கரெக்ட் தாண்டி. இவங்களாம் நம்ம மாசமா இருக்கும் போது மட்டும் தான் தாங்கன்னு தாங்குவாங்க. அதே குழந்தைலாம் பிறந்துருச்சுன்னா குழந்தைன்னு தான் போவாங்க, தெரியுமா? போய் தான் பாக்கட்டுமே. எப்போதும் உங்களுக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட், அடுத்துதான் குழந்தை. என்னம்மா ஆர்டர் போடுற மாதிரி இருக்கு? எப்படி வச்சுக்கோங்க, ஆர்டரோ என்னமோ. ஆனா அதான் உண்மை. நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, எனக்கு ப்ராப்ளம் இல்ல. அதேதான், நாங்க தான் உங்களுக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பிறக்கப்புறம் குழந்தை. அப்ப கூட குழந்தைங்க கூட ரெண்டு பேரும் போட்டி போடுறீங்க. எங்களுக்கு தெரியாதுப்பா, உங்களுக்கு நாங்க தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். ஓகேடா, எங்களுக்கு எப்போதும் நீங்க தான் ஃபர்ஸ்ட், போதுமா? ஓகே. அப்ப கூட குழந்தைங்க கூட சண்டை போடுவாங்களா? நம்ம விட்டு கொடுத்துட மாட்டாங்கடா. அது எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டப்பா. எனக்கு அன்புனா ஸ்னேகாவுக்கு ஜீவாவா. என்ன ஸ்னேகா, நான் சொன்னது கரெக்ட் தான். 100% கரெக்ட். நமக்கு நம்ம புருஷங்க மேல தானே பாசமா இருக்கும், அதானே. அப்ப நம்ம தானே ஃபர்ஸ்ட் இருக்கணும். இப்ப தாங்கறதுக்கு அப்புறம் தாங்காம மட்டும் போகணும். உடனே இவங்க ரெண்டு பேத்தையும் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். என்ன சொல்ற ஸ்னேகா? கரெக்ட். டே அன்பு, விட்டா டிவோர்ஸ் கொடுத்துட்டு போனாலும் போயிருவாங்கடா. அதுதான் பாரு என்னமா பேசுறாங்கன்ட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம இவங்கள தாங்கல, எப்பதான் தாங்கன்னு தாங்குறோமா? ஏன்னா ரெண்டு பேரும் அம்மாவாயிட்டாங்கல்ல. அப்படி ஒண்ணும் சொல்லலையே. இதுக்கு அப்புறமா தாங்கணும் தான் நாங்க சொல்றோம். எங்களுக்கு எங்க பொண்டாட்டியை விட வேற ஏதாவது தெரியுமா கண்ணுக்கு? என்ன அன்பு? அதுதான், எனக்கு என் சௌமியாவை தவிர வேற யாரும் தெரிய மாட்டாங்க. இவருக்கு அத்தை பொண்ணு மைனால தெரிவாரு. சௌமியா, அதுதானடா உண்மை. இனிமே மைனா கிட்ட பேசி பாரு, உனக்கு இருக்கு. சரி விடு, உனக்காகவே நான் பேசலப்பா. பேசிதான் பாருடா. இப்ப தாங்குற மாதிரி எப்போதும் எங்க ரெண்டு பேரையும் தாங்கணும். என்ன ஜீவா தாங்கணும், சௌமியாவா அன்பு தாங்கணும். ஓகேவா? ஓகேமா, ஓகே. எங்க ரெண்டு பேத்தையும் எந்த இடத்துலயாவது விட்டு கொடுத்து பாருங்க. உங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்கு. எப்போதும் நாங்க தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகே? அதேதான், இவ சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் பண்ணல, அவ்வளவுதான். அடுத்து அண்ணன் பதவியில இருந்து டிவோர்ஸ் தான், புருஷன் பதவியில இருந்து டிவோர்ஸ் தான். சூப்பர்மா. அண்ணனுக்குமா? ஆமா, அண்ணன் பதவியே போயிரும் அதுக்கப்புறம். அது நீங்க நடந்துக்கிற செயல்ல தான் இருக்கு. எனக்கு எப்போதும் சௌமியா தான்ப்பா. எனக்கு எப்போதும் என் பொண்டாட்டி தான். இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்து விட்டேன், சம்மதமா
இந்த அவமானம் உனக்கு தேவையா சௌமியா? இதெல்லாம் குழந்தைய வாய பாரு, கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி. சாய் குட்டி இப்படி எல்லாம் ஏறி வரக்கூடாதுடா. அப்புறம் அம்மாவை தானே எல்லாரும் திட்டுவாங்க. அம்மா கீழே இருக்கும்போது நீங்க ஏன் மாடிக்கு வரீங்க? ரெண்டு கால் முளைச்சிருச்சுன்னா போதும், ரெக்க கட்டி பறந்துட வேண்டியது. அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே ஒரு வாரம் உடம்பு சரியாம படுத்துட்டு இருந்தேன். இப்ப நல்லா ஆனந்தோ இப்படியே ஏறி நடந்துட்டு இருக்கல. மேடம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படியே தங்கோ, யார் சொன்னது உனக்கு? ஆமாண்டா தங்கோ, உன் கூட விளையாடும் போது 3 குழந்தை வரப்போகுது. அப்படியேதான் சாய்க்குட்டி. ஆனா பாப்பா வரதுக்கு இன்னும் 9 மாசம் ஆகுமே. 9 மாசம் ஆகும். உன் கூட விளையாடுறதுக்கு ஒரு 4 மாசம் ஆகும். ஃப்ளைட் ஏறி சீக்கிரம் வர சொல்லிடலாம். வாய் இங்க இருந்து 7 வாய்க்கு போக வேண்டியது. வாய பாரு, அடிச்சு போட வேண்டி. எங்க எங்க அடிச்சு பாரு. ஓஹோ, மேடம் எங்களே வெளுக்க போறீங்க. நீ செஞ்சாலும் செய்வடி கள்ளி. இப்ப பாரு, உங்க அம்மா குச்சி எடுத்துட்டு வந்து உன்னை வெளுக்க போறாங்க. மேடம் மாடி ஏறி வந்தீங்கல்ல, அம்மா இல்லாம வருவாங்க பாரு. இப்போ கோபத்தோட வந்து வெளுன்னு வெளுக்க போறாங்க. ஏன் புருஷன் சொல்லணும்? அதுதான் அவங்க 2 பேரும் வாயை திறந்து பாக்கட்டும். அப்புறம் இருக்கு அவங்க 2 பேத்துக்கும். என் தங்கத்துக்காக நான் சொல்லாம இருப்பேன், நான் சொல்றேன். சொல்லிதான் பாருடா உனக்கு இருக்கு. எப்படிமா எங்க அண்ணி நம்புவாங்க நினைச்சிட்டு இருக்கியா? எங்க அண்ணி நாங்க 2 பேர் சொல்றத நம்புறதை விட நீ சொல்றத நம்ப போறாங்க. இரு குச்சி எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. வருவாங்க பாரு இப்ப மாடிப்படி ஏறி. என்னடா தங்கம், இப்ப நான் இப்படி சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு அடுத்து நீ இப்படிதான் ஏறி வருவ. பாரு பாரு, தம்பியோ நீதான் கூட்டிட்டு வந்து தம்பியே சொல்ல போறான் பாரு. என்ன தங்கமே, சொல்ல முடியாது கண்ணா அம்மா கிட்ட. இப்ப நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், இதுக்கு மேலேயும் நீ ஏறி வருவ. அதுக்கப்புறம் அம்மா பாவம் இல்ல, அம்மா தானே எல்லாத்தையும் திட்டு வாங்கணும். நான் எப்படி தங்கோ நம்புவேன்? நீயும் தான் வாயடிக்க மாட்டேன்னு சொன்ன, என்ன வாயடிக்கிற? மேடம் இப்பவே கூட சேர்த்துட்டு இருக்கீங்களா? ஐயடா தங்கோ, மேடம் சொல்லலையா போட்டு கொடுக்க போறேன்னு? பாக்கலாண்டி, உன்னை வெளுக்குறாங்களா என்ன வெளுக்குறாங்களான்னு. நீ என்னமோ பண்ணு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. ஆனா இப்ப உங்க அம்மா தான் குச்சி எடுத்துட்டு வர போறாங்க. சரிம்மா சரி. சரி தங்கத்துக்கு என்ன குழந்தை வேணும்? ஏன் தம்பி? விவரம்டி, ஆனா இந்த விவரம் இருக்கேப்பா. அப்ப ஷாய் குட்டிக்கு தங்கச்சி பாப்பா வேணாமா? நீ சொல்றது கடவுள் கொடுப்பாரு போ. எனக்கு பெண் குழந்தை தான் வேணும். என்னடி? அப்ப சப்போஸ் தங்கச்சி பாப்பா வந்தா பாசம் வைக்க மாட்டியா? அப்புறம் என்னடி 2ல வந்தா எதடி உனக்கு பிரச்சனை? போ. சரி ஹரி கிட்ட கேப்பமா.
பாப்பா வேணும்னு சொல்லும் போது சொல்றானா என்ன தம்பி பாப்பா வேணும்னு சொல்லும் போது சொல்றானான்னு பாப்போமா? இதுல என்ன டவுட்? தங்கச்சி பாப்பாதே வேணும்னு சொல்லுவான். சரி பாப்போம் அன்பு. ஹரி உனக்கு தம்பி பாப்பா வேணுமா? என்ன வாயவே திறக்க மாட்டேங்கிறான்? தங்கச்சி பாப்பா வேணுமா? பாத்தியா உன் தம்பிக்கு தங்கச்சி வேணுமா? ஹரி குட்டியெல்லாம் அப்படி நடிக்க மாட்டா. கள்ளி நீ வேணா நினைப்ப. கள்ளி கள்ளி நீ நினைப்படி. சரி விடு. எந்த குழந்தை வந்தாலும் 2 பேரும் பாச வச்சிருக்கணும் சரியா? அழைத்தேன் உன்னை என்னோடு இருப்பேன் என்றும் உன்னோடு அன்பே உன் கைகள் என்னை தீண்டுமா மிதந்தேன் காற்றில் காற்றாக நடந்தேன் இரவில் நிழலாக கண்ணே உன் கண்கள் என்னை காணுமா